அண்மை செய்தி. அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியால தமிழகத்திற்கான மழைக்கான பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்துல 4 நாட்கள் முதல் 5 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல மதிய நேரத்துல வெளுவடி தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மேல் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்துல மத்திய கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்திற்கான மழைக்கான பாதிப்பு பெரிதளவுல இருக்காது எனவும், நாளைக்கு உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த திசையை நோக்கி நகரும், எவ்வளவு வலுப்பெறும் என்பதை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.